கர்த்தருடைய பரிசுத்தமும் மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னா, மனம் அறியும் மலிமே. ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே ஒரு ஷிப்பு, அந்த ஷிப்பில் வேலை செய்கிற ஒரு கேப்டன் தான் காட்டுறாங்க. அதுவும் அந்த கேப்டனை எப்படி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுவும் அவர் இன்னைக்காச்சும் நாளைக்காச்சும் இறந்துருவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த கேப்டனை காட்டுறாங்க. அந்த கேப்டன் அப்படி அந்த மரண தருவாயில் படுத்திருக்கும் போது தான் அவருடைய நித்திய வாழ்க்கையை குறித்த ஒரு கவலை வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆனால் அவர் நினச்சி பார்க்குறாரு, நம்ம இவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், நிச்சயமாக நம்ம இறந்தோம்னா பரலோகம் போக முடியாது அப்படிங்கிற அந்த கவலை தான் அவரை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. உடனே அவருக்கு கீழே வேலை செய்கிற அந்த முக்கியமான அதிகாரியை கூப்பிட்றாரு. அவர்கிட்ட கூப்பிட்டு, நான் இவ்வளோ அக்கிரமங்கள் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு அந்த முக்கியமான அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, சரி சார், எனக்கு ஜெபிக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி பரவாயில்ல, பைபிள் இருந்துச்சுன்னா பைபிள் எனக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வாசிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த முக்கியமான அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, சாரி சார், அந்த பைபிள் என்கிட்ட கிடையாது, எனக்கு ஜெபிக்கவும் தெரியாது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேப்டன்ட்ட ஐடியா கேட்குறாரு. கேப்டன் உடனே அந்த முக்கியமான அதிகாரியை பார்த்து சொல்கிறாரு, சரி ஓகே பரவாயில்ல, இந்த ஷிப்லாம் தேடுங்க, யாராச்சும் ப்ரேயர் பண்ணுறவங்க இருக்கிறாங்களான்னு பார்த்து இருந்தாங்கன்னா என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த முக்கியமான அதிகாரியும் அந்த ஷிப் ஃபுல்லாக போய் தேடுறாரு. கடைசி பார்த்தா ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. உடனே இந்த ஷிப் கேப்டன் சொன்னது எல்லாத்தையுமே அந்த ஊழியக்காரர்கிட்ட அந்த முக்கியமான அதிகாரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை கேட்ட அந்த ஊழியக்காரரும் ஷிப் கேப்டன் இடத்துல வர்றாரு. அந்த இடத்துக்கு வந்து அந்த தேவனுடைய ஊழியக்காரர் பைபிளை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வசனம் என்ன அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசனம் 53வது அதிகாரம் 5வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த வசனத்தில் போட்டிருக்கோம். இந்த வசனம் ஃபுல்லாமல் யாரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை தான். இதை கேட்டுக்கிட்டே அந்த ஷிப் கேப்டன் அந்த ஊழியக்காரரை பார்த்து, சார் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இதே வசனத்தை அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க, இந்த வசனத்தில் உன் பேரை போட்டு நீ ஜெபமாக ஏறெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரத்தில் எனக்கு இந்த வசனத்தோட அர்த்தம் புரியலை, அதனால் இதை நான் ஜெபமாக ஏறெடுக்க முடியலை, எனக்கு இதோட அர்த்தத்தை நீங்கள் விளக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஊழியக்காரரை பார்த்து இந்த ஷிப் கேப்டன் கேட்குறாரு. உடனே அந்த ஊழியக்காரர், சரி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதுக்கு நீங்கள் கரெக்டான பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வெளியே இருந்த ஒரு கண்ணாடி பொருளை வச்சுருக்கீங்க, அந்த கண்ணாடி பொருளை உங்களிடத்துல வேலை பார்க்குற ஒரு வேலைக்கார பையன் அதை உடச்சிட்டான், அதுக்கு உங்கள் இடத்துல சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மன்னிப்போட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேப்டனை பார்த்து அந்த ஊழியக்காரர் கேட்குறாரு. உடனே அந்த ஷிப் கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, சார் அந்த கண்ணாடி பொருளோட விலை என்னவோ அதுதான் அந்த மன்னிப்போட விலையாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊழியக்காரை பற்றி சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஊழியக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிறது ரொம்பவே கரெக்ட் தான் சார், அதே போல் தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் பாவம் பண்ணும்போது கடவுளுக்கு விதமாக பாவம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அவர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார். ஆனால் அவர் நம்மளை மன்னிக்கணும்னா அதுக்கு ஒரு விலையை கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு உயிருக்கு விலை ஒரு உயிர் தான் இல்லையா? அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை நமக்காக தந்தார், நம்ம மன்னிக்கும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷிப் கேப்டனை பார்த்து அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு. உடனே அந்த ஊழியக்காரர் அந்த ஷிப் கேப்டனை பார்த்து சொல்கிறாரு, இப்போது உங்கள் அம்மா சொன்ன மாதிரி இந்த வசனத்தில் உங்கள் பேரை போட்டு ஜெபியுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஷிப் கேப்டனும் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய பேரை அழுத்தம் திருத்தமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ஷிப் கேப்டனோட நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜான். அப்போ இந்த வசனத்தை எப்படி அவர் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் ஜானுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, ஜானின் அக்கிரங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், கேப்டன் ஜானுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, இயேசுவின் தழும்புகளால் கேப்டன் ஜான் குணமாகிறான். இப்படி இந்த ஊழியக்காரர் சொல்லி ஜெபிக்க அதே மாதிரி அந்த ஷிப் கேப்டனும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவர் அழுது கொண்டே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய இருதயம் லகுவாக மாறுது. அவருடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்குள்ள வருது. அது மட்டுமல்ல, இயேசுவின் சிலுவையின் காயத்தினால நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் கேப்டன் ஜானுக்குள்ள வந்துருச்சு. அவர் என்னைக்கு அந்த வசனத்தை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அறிக்கையிட்டாரோ அதே மாதிரி அதே நாளில் அவருக்கு ஏற்பட்ட எல்லா நோய்களும் நீங்கி அவர் நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டார்.
அதன் பிறகு அவரிடத்துல இருந்த அந்த மரண பயமும் நீங்கிருச்சு. அவருடைய கப்பற் பணியை சந்தோஷமா நிறைவேற்றினார். அன்றைய தினத்திலே கேப்டன் ஜானின் வாழ்க்கை கப்பலும் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக திரும்பியது. இந்த ஸ்டோரியை கேட்குற நீங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மன நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், வேதனையினால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இனிமேல் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கடவுளுக்கு பிரியமில்லாத தவறினை அல்லது பாவத்தை செய்வதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த துன்பங்கள்லாம் நம்மளை வாட்டி வதைக்குது. ஆனால் அவற்றிலிருந்து நம்மளை விடுவிக்க ஆண்டவராகிய இயேசு காயப்பட்டார், சிலுவையில் துன்புறுத்தப்பட்டார். நாம் சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கை வாழ அவர் இந்த பாடுகளெல்லாம் பட்டார் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இயேசுவிற்கு அந்த கல்வாரி சிலுவையில் ஏற்பட்ட காயத்தின் தழும்புகள் உங்கள் வியாதிகளை சுகமாக்கும் வல்லமையுடையது தான். இன்றும் நீங்கள் இந்த கேப்டன் ஜானை போல இந்த வசனத்தில் உங்கள் பேரை போட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்கள் அறிக்கை இடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய நோய்களை சுகமாக்குவார். உங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைய கர்த்தர் உதவி செய்வார். இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் அந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். God bless you. அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம்.